பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக ஆண்டவராகிய கடவுள் கொடுத்திருக்கிற அவருடைய சத்திய வசனம் என்னவென்று சொன்னால், பாகம் 33 19வது வசனத்தினுடைய கடைசி, மணலில் மறைந்துள்ள செல்வத்தை அனுபவித்து வாழுவார்கள். இந்த திருமொழி உண்மையாகவே படைப்பின் மகுடமாக இருக்கிற ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடவுள் ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைத்தார். அந்த பூமியை நீ ஆண்டு கொள்வாய் என்று சொல்லும் பொழுது அந்த ஆண்டு கொள்வதனுடைய அர்த்தம் என்ன? we are the prepared. நாம் அதை தயார் செய்ய வேண்டும். நல்ல விளைச்சலை கொடுக்கும் மண்ணாக, நல்ல பொக்கிஷங்களை தரும் மண்ணாக, பூமியாக இந்த பூமியை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இந்த மண்ணின் மீது அன்பு வைக்கிற ஒரு உறவு. இன்றைக்கு உலக அன்பர்கள் தினம், காதலர் தினம் என்று சொல்லப்படுகிற இந்த 14ஆம் தேதி உண்மையாகவே இந்த மண்ணின் மீது நம்முடைய அன்பை வைக்க வேண்டும். இன்றைக்கு மண்ணை நேசிக்காதபடி பொன்னையும் அருமையான அழகையும் நேசிக்கிற மக்களாக காணப்படுகிறார்கள். அழகையும் பொன்னையும் நேசிப்பதனால் என்ன? அதன் இச்சை பெருகிறது, பாவம் பெருகிறது, சிற்றின்பம் பெருகிறது, பொறாமை நேருகிறது, கொலைகள் நடக்கிறது, விவாகரத்து நடக்கிறது, குடும்பங்கள் இடையில் பிளவுபட்டு போகிறார்கள். இதுவா உண்மையான அன்பு? ஆண்டவராகிய கடவுள் இன்றைக்கு மண்ணில் மறைந்து கிடக்கிற செல்வங்களை எல்லாம் நீங்கள் அனுபவித்து மகிழ்வீர்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கி மண்ணில் அநேக கனிம வளங்களை ஆண்டவராகிய கடவுள் இயற்கையில் படைக்கும்போது படைத்தது. யுரேனியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய அநேக கனிம வளங்கள், மனிதனுடைய வாழ்வுக்காக வளர்ச்சிக்காக உருவாக்கக்கூடிய கனிம வளங்கள் இந்த மண்ணுக்குள் மறைந்து கிடக்கின்றவைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த அனுபவித்தல் என்று சொல்வது we are love to earth. இந்த பூமியை நாம் அன்பு செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான காதல். மாமிசத்தை அன்பு செய்வதல்ல, அழகை அன்பு செய்வதல்ல, இச்சையை அன்பு செய்வதல்ல. we are love to earth. பூமியை அன்பு செய்ய வேண்டும். பூமியை அன்பு செய்யும்போது ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் இறைக்கும். இன்றைக்கு அரசாங்கம் சுற்றுச்சூழலுக்கென்று அநேக நிதியை ஒதுக்குகிறார்கள், அநேக விழிப்புணர்வுகளை கொடுக்கிறார்கள். என்ஜிஓஸ் அநேக விழிப்புணர்வுகளை கொடுக்கிறார்கள். கிராமங்களில் சென்று சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பு, இந்த மண்ணினுடைய அந்த தன்மையை பாதுகாக்க கொடுக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பெட்ரோலியம் எடுக்கிறேன் என்ற பெயரில் அந்நிய நாட்டு கம்பெனிகளுக்கு இந்த இந்திய மண்வளம், பூமி அவர்களுக்கு தாரை வார்க்கப்படுகிறது. அவர்கள் அந்த பூமியை குடைந்து எடுக்கின்ற அந்த யுரேனியம் என்று சொல்லக்கூடிய அந்த பெட்ரோலுடைய மூலப்பொருள் இன்றைக்கு அது எடுக்கப்பட்டவுடனே அந்த இடம் முற்றிலுமாய் ஒரு பயனற்ற இடமாக காணப்படுகிறது. பிறகு எப்படி ஆண்டவர் சொல்லும் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கிறதை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று எப்படி அனுபவிக்க முடியும்? இந்த யுரேனியம் மண்ணுக்குள் இருந்தால்தான் இந்த மண்வளம், இந்த பூகம்பம் போன்ற பொல்லாத பேரிடர்கள் வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பு. அதுதான் ஆண்டவர் சொல்கிற அனுபவிக்கின்ற வாழ்க்கை. மண்ணுக்குள் இருக்கிறதை அனுபவிக்கிறது. ஆகவே தான் இந்த அன்பர்கள் தினத்திலே நாம் மனிதர்களை நேசிக்கிறோம், பிள்ளைகளை. அதுபோல கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தின் வளமாகிய இந்த மண்ணை நேசிக்க வேண்டும், பூமியை நேசிக்க வேண்டும். லவ் டு எர்த். அந்த சிந்தனையோடு ஆண்டவருடைய இரத்தம் மண்ணிலே விழுந்தபோது இந்த உலகமே இருளாய் போனது, அந்தகாரம் சூழ்ந்தது. பரிசுத்தமான இரத்தத்தை இன்றைக்கு சிந்த நாம் காரணமாக இருந்தோமே என்று சொல்லி இந்த பூமி அனைத்தும் அந்தகாரம் சூழ்ந்தது. இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்களும் நானும் இந்த மதர் ஆஃப் எர்த், பூமி தாய் என்று அழைக்கப்படுகிற இந்த பூமியை அன்பர்கள் தினத்தில்
நாம் இந்த மண்ணுக்குரிய வளங்களை, பூமியை காதல் செய்வோம். இன்றைக்கி அநேக வாலிபர்களை பார்க்கிறோம் விவசாயத்தில். படித்து வந்து கிராமங்களில் தன்னுடைய சொந்த ஊரில் விவசாயம் செய்கிறார்கள், மண்ணை பதப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார்கள், விளைவிக்கிறார்கள். எவ்வளோ பெரிய அற்புதம்! ஆகவே இந்த காதலர் தினம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற அழைப்பு, மண்ணுக்குள் இருக்கிறதை அவர்கள் அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு அனுபவிக்கணும்னு சொன்னால் அதை அன்பு செய்யணும். அன்பு இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். அன்பு இல்லை என்று சொன்னால் அனுபவிக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட அன்பை இந்த நாளிலே இந்த மண் மீதும் படைப்புகள் மீதும் கர்த்தர் கொடுத்த எல்லா உயிரினங்கள் மீதும் நாம் அன்பு வைப்போம், அவர்களை நேசிப்போம், பாதுகாப்போம். கர்த்தர் நமக்கு நிறைவுள்ள வாழ்வை கொடுப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே கொடுத்த இந்த சத்தியத்தின்படி உலக காதலர் தினம், அன்பர்கள் தினம், நீ எவ்வாறு மனிதனை நேசித்தீரோ, இந்த படைப்பை நேசிக்க நீ சொன்னீரோ, வேதனைப்படாதபடி படைப்புகளை வேதனைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர். அதுவனமாக நாங்களும் ஆண்டவரை இவற்றை உமக்குள்ளாக வைத்து கொடுக்க நீர் உதவி செய்தரும். திரியேக தேவனுடைய நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருகின்ற நாட்களில் இந்த இயற்கையாகிய இந்த பூமியை நாங்கள் அன்பு செய்ய எங்களுக்கு வளர்ந்தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.